அதாவது தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கூடுதல் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பித்திருந்த இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் வேறு சில முக்கிய உத்தரவுகளையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் சுற்றி திரியும் விலங்குகளை உடனடியாக பிடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதனை உரிய காப்பகத்தில் விட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தனது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விலங்குகளால் ஏற்படக்கூடிய விபத்து உள்ளிட்டவற்றை தடுப்பதற்காக நெடுஞ்சாலைகளில் சுற்றி திரியும் விலங்குகள் குறித்து புகார் அளிப்பதற்காக உரிய அவசர கால எண்ணை மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் தனது உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் மாநிலங்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து சமர்ப்பித்த அறிக்கையை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த உத்தரவின் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் உறுதியாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் பிரதேசங்களும் விரிவான பிரமாண பத்திரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுப்பணித்துறை, நகராட்சி அதிகாரிகள், சாலை மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் இருந்து கால்நடைகளை அகற்றி உடனடியாக தங்கும் இடங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்ற அளவிற்கு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துமாறு நாங்கள் இந்த உத்தரவில் பிறப்பிக்கிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசுகள் 2 வாரங்களுக்குள் அரசு மற்றும் தனியார் கல்வி சுகாதார நிறுவனங்களை அடையாளம் கண்டு தெருநாய்கள் நுழைவதை தடுக்க வளாகங்கள் வேலிகள் போட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து நிறுவனங்களின் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வளாகத்தை பராமரிக்க ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும். நாய்கள் நுழையாமல் தடுப்பதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுவனங்கள் ஏற்படுத்தியுள்ளனவா என்பது குறித்தும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும். நகராட்சி அதிகாரிகள், பஞ்சாயத்தில் உள்ள அதிகாரிகள் எந்த வளாகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். விலங்குகளால் ஏற்படக்கூடிய விபத்து உள்ளிட்டவற்றை தடுப்பதற்காக நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் விலங்குகள் குறித்து புகார் அளிப்பதற்காக உரிய அவசர கால எண்ணை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு விதமான விபத்துக்கள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் ஏற்கனவே நீதிபதிகள் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நெடுஞ்சாலைகள் மட்டுமில்லாமல் நிறுவனங்களுக்கு வெளியே சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் நீதிபதிகள் இன்றைய தினம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள்.